யுவா கபடி சீரிஸோட கிராண்ட் ஃபினாலே டிவிஷன் 1ஓட கிராண்ட் ஃபினாலேக்கு இப்போதைக்கு ஒரு தமிழ் டீம் செலக்ட் ஆயிருக்காங்க. என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 15th ஜூனியர் நேஷனல் கேம்ஸில் இன்னைக்கு தமிழ்நாடோட பாய்ஸ் டீம் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 15th ஜூனியர் நேஷனல் கேம்ஸை நீங்கள் எதில் பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2nd ஜூனியர் உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது. ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இப்போ வந்து பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் யுவா கபடி சீரிஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு யுவா கபடி சீரிஸை பொறுத்தளவு டிவிஷன் 1ல 3 தமிழ் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் 2 டீம்ஸ் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. சென்னை தமிழன்ஸ், கற்பகம் ரைடர்ஸ் 2 டீமும் எலிமினேட் ஆகிட்டாங்க. பழனி டஸ்கர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க. டிவிஷன் 1ஓட ஃபைனலில் 3 டீம்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா பழனி டஸ்கர்ஸ். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழனி டஸ்கர்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான சோனிபட் டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணணும். லீக் மேட்சஸில் சோனிபட் டீமுக்கு அகேன்ஸ்டாக பழனி டஸ்கர்ஸ் டீம் தோத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ரிவெஞ்ச் வந்து இந்த மேட்ச்ல வந்து கொடுக்கணும். அண்ட் அயான் பிகேஎல் ஸ்டார் அயான் வந்து சோனிபட் டீமுக்காக ப்ளே பண்றாரு. ஸோ அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அண்ட் பழனி டஸ்கர்ஸ் டீம் சாதாரண டீம் இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான டீம், டிஃபெண்டிங் சாம்பியன். ஸோ கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோனிபட் டீமுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த வாட்டியும் நம்ம பழனி டஸ்கர்ஸ் டீம் டைட்டில் ஜெயிக்கணும். அந்த ஒரு ஆசை மட்டும் தான், கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு. ஸோ நல்லா ப்ளே பண்ணுங்க பழனி டஸ்கர்ஸ். அண்ட் அடுத்த அப்டேட் 15th ஜூனியர் நேஷனல் கேம்ஸில் இன்னைக்கு பாய்ஸ் தமிழ்நாடு பாய்ஸ்க்காக மேட்சஸ் வந்து நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு டீமுக்காக இன்ஸ்டா ப்ளே பண்ணாங்க. அண்ட் அந்த மேட்சை ஒன் சைடடாக நம்ம பாய்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இது அப்படியே மெயின்டைன் பண்ணி செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் இந்த மாதிரி போகணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஆசை மட்டும் தான். கண்டிப்பாக ஒரு கோல்டு மெடல், சில்வர் மெடல், ஏதாவது ஒரு மெடல் வந்து பாய்ஸ் டீமுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அண்ட் நம்ம கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் டீமுக்காக இன்ஸ்டா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மேட்சை கேர்ள்ஸ் டீம் ஒன் சைடடாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கான நாள் பொறுத்தளவு தமிழ்நாடோட பாய்ஸ் டீம், கேர்ள்ஸ் டீம் 2 பேருக்குமே நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதே விஷயத்தை வந்து அப்படியே அடுத்த மேட்சஸ் மெயின்டைன் பண்ணி மெடல்ஸ் வந்து அடிச்சுட்டு வந்துருங்க. ஆனால் அடுத்த அப்டேட், ஸோ 2nd ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் உமன்ஸ்க்கானது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடக்குது. இந்தியாவில் பீகார் தான் இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இந்த அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இதை பற்றி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லா அப்டேட்ஸும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம தொட்டுட்டு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் கிளிஸ்ட் அண்ட் கிளியராக நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக கொடுத்துருவேன். அண்ட் எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. இந்த வாட்டி இந்த நடக்கிற ஜூனியர் கேம்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட கேர்ள்ஸ் டீம்லேருந்து கிட்டத்தட்ட 2-3 பிளேயர்ஸ் இந்தியன் டீமுக்கு கண்டிப்பாக செலக்ட் ஆகணும். அந்த மாதிரியான குவாலிட்டியான பிளேயர்ஸை நம்ம தமிழ்நாடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசி அப்டேட்டாக இந்த 15th ஜூனியர் நேஷனல் கேம்ஸை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் கொடுக்குறேன். அதை தொட்டுட்டு போய் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். உங்களுக்கு நெட்டு மட்டும் இருந்திருந்தால் போதும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே எல்லா மேட்சஸையும் பார்க்கலாம். அண்ட் யாருக்கு எப்போ மேட்சஸ் நடக்க போகுது அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அவ்வளோதான் நண்பா வீடியோ. ஸோ இதே போல நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.